தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்தது, இது முக்கியமான விஷயம். கருதினது தடைபடாமல் இருக்கின்றதா அப்படின்றாரு. அதாவது ஒரு தலைவன் எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு தடங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கின்றதா? அந்த தடங்கள் அப்படின்றது எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். கூட இருக்கவங்களால் வரலாம், இல்லை எதிரி நாடுகளால் வரலாம், இல்லை மந்திரிகள் இதுக்கு தடங்களாக இருக்கலாம், விரோதிகள் தடங்களாக இருக்கலாம், இல்லை நாட்டு மக்களில் ஒரு சிலர் இதுக்கு தடங்களாக இருக்கலாம், தடைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். அதைத்தான் கேட்குறாரு, கருதினது தடைபடாமல் இருக்கின்றதா அப்படின்னு. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் அப்போ ஒரு தலைவன் ஒன்று நினச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு தடையே வரக்கூடாது அப்படின்னா, இதுக்காக தான் சார் நாங்கள் இந்த அரசாட்சி கூடாது, குடியரசு, ஜனநாயகம், மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்றார்கள். அன்னைக்கு அரசன் அப்படின்றவருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் அப்படின்றது கிடையாது. அரசன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் அரசன் தான். ஆனால் இன்றைக்கு அந்த எலெக்ஷன் ஒன்று மட்டும்தான் அந்த வித்தியாசமே தவிர, மற்றபடி ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் நினைப்பதை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எந்த வித்தியாசமுமே இல்லையே. அப்புறம் நீங்கள் அரசராட்சி அது நல்லதில்லை, ஜனநாயகம் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. சரிங்க, அப்போ அரசன் நினைச்சதோ இல்லை இன்னைக்கின்ற ஆட்சியாளர்கள் நினைச்சதோ அதை நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னா, அப்போ மக்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாதா? அவங்கள பற்றி யாருமே நினைக்கக்கூடாதா? ஒரு அரசரோ இல்லை தலைவரோ நினைச்சிட்டார் அப்படின்னா அதை தடையில்லாமல் செஞ்சே தீரணுமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்றாரு? உன் மனம் தர்மத்தில் விருப்பம் உள்ளதாக இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய மனசு, அது அரசராக இருக்கட்டும் இல்லை ஆட்சியாளராக இருக்கட்டும், மனசுல தர்மத்தின் மீது விருப்பம் இருந்தது அப்படின்னு இருந்தால் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய திட்டமாக இருக்காது, நாட்டு நலனுக்கான திட்டமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு அப்புறம் தான் இது வருது. அதனால் அரசர் நினைத்தால் அதுக்கு தடங்களே வரக்கூடாதா, அவர் சொன்னது எதேச்சாதிகாரம் அப்படிலாம் யாரும் பேசக்கூடாது. சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கார். கருதியது தடைபடாமல் இருக்கின்றதா அப்படின்னு. எப்போ தடைப்படும் அப்படின்னா, அரசனோ தலைவனோ பலகீனமானவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லாரும் பார்த்தீங்களா, இவரை எப்படியாவது தோக்கடிக்கணும், இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும், இவரை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் அப்படின்றதுனால தடங்கள் நிறைய முளைக்கும். அதுதான் அரசனுடைய ஆட்சியாளருடைய தலைவனுடைய சக்தி. அதை கூட நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். கருதியது தடைப்படாமல் இருக்கின்றதா இந்த கேள்வியின் மூலம். அடுத்தது, அறம் பொருள் இன்பம். இந்த மூன்றுல அறம் பொருள் இதை விடாததும், அதுக்கப்புறம் உன்னுடைய முன்னோர்கள் கூடஸ்தர்களால் நடத்தப்பட்டு வந்த மேலான காரியங்களை தொடர்ந்து செய்து வருகின்றாயா? அதில் ஒரு குவாலிஃபைடு கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. இதில் இந்த அறம் பொருள் இது ரெண்டுத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இந்த அறம் பொருள் இதை ரெண்டுத்தையும் விடாததும், அதுக்கப்புறமா உன்னுடைய முன்னோர்களால் நடத்தி வரப்பட்ட மேலான காரியங்கள் இதை நீ தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கியா, விடாமல் இருக்கின்றாயா அப்படின்னு. இந்த குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மேலான காரியங்கள் அப்படின்னு. ஒருவேளை நமது முன்னோர்கள் சரியில்லாத சில காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் அதுக்காக அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்றாரு, அறம்பொருளை விடாததும். அந்த ரெண்டும் அதில் இருக்கணும், கூடவே மேலான காரியங்களாக இருக்க வேண்டும். அப்போ முன்னோர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதை நாமும் செய்திருக்க வேண்டும், செய்து கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் இந்த கேள்வியில், நம்ம கேள்வி அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் இது ஒட்டு மொத்தமாக அறிவுரை, ஆலோசனை, ஒரு அரசன் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான டெம்ப்ளேட் இது நண்பர்களே. அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. இதில் ஏராளமான விஷயங்கள் அடங்கியுள்ளன. என்ன கேட்குறாரு? பொருளினால் அறத்தையும், அதுக்கப்புறம் அறத்தினால் பொருளையும், அடுத்தது இந்த மன மகிழ்வை தரக்கூடிய சிற்றின்பத்தினால் அறம் பொருள் இரண்டையும் கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறார். கேள்வி என்னவோ சின்னது, ஆனா
இதனுடைய அர்த்தம் அப்படின்றது வந்து மலையளவு பெரியது. முதல்ல என்ன சொல்றாரு, பொருளினால் அறத்தையும், அதாவது ஒரு அரசன் அப்படின்றவன் வந்து பொருள் ஈட்ட வேண்டும். அது வரி போடுவது, இல்லை மற்ற நாடுகள் மீது படையெடுப்பது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பொருள் இல்லாம வந்து நிர்வாகம் அப்படின்றத நம்ம செய்ய முடியாது இல்லையா? ஆனா அந்த பொருள் ஈட்டுவதற்காக அறத்தை கெடுத்து விடக்கூடாது. இதுல ரெண்டு விஷயம் சொல்றார். பொருளினால் அறத்தையும், அறத்தினால் பொருளையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை தான் முதல்ல சொல்றாரு. ஏன்னா அறம் கெட்டு விடக்கூடாது. பொருளுக்காக நீ அறத்தை வந்து தூக்கி எறிந்து விடக்கூடாது. அதான் சொல்றாரு, பொருளினால் அறத்தை கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்றாரு. அடுத்தது, அறத்தினால் பொருளை கெடுக்காமல். என்ன சார் இது, அறம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அறத்தினால் பொருளை கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னா இது என்ன கான்ட்ராவா இருக்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. மறுபடியும் நீங்க மேலே போனோம், உன் மனம் தர்மத்தின் மீது விருப்பம் உடையதாக இருக்கின்றதா. ஸோ அந்த தர்மத்தின் பாதையில் நடக்கும்போது இந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரவே வராது. அப்போ அறத்தினால் பொருளை கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னா சில நேரங்களில் வந்து சில அறங்கள் பொருள் ஈட்டுவதற்கு தடங்கலாக இருக்கலாம். அதுக்காக வந்து இது அடிச்சு பறிக்கிறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளை விட்டுவிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரேடியா பொருளே இல்லாமல் போயிட்டா, வெறும் அறத்தை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிர்வாகம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து சுபிட்சமாக இருக்க முடியாது, நாடு முன்னேறாது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வெறும் அறம் மட்டுமே பேசிக்கின்னு பொருள் இல்லாமல் வீக்காக இருந்தீங்கன்னு சொன்னால் எதிரி நாடுகள்லாம் வந்து அப்படியே உங்களை கபடீகரம் செய்து விட்டு போய்விடுவான். இதுதான் வந்து இந்த அறத்தினால் பொருளையும் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். மூன்றாவதாக, இந்த மன மகிழ்வை தரக்கூடிய சிற்றின்பத்தினால் இந்த இரண்டையும் கெடுக்காமல் இருக்கின்றாயா. அந்த சிற்றின்பம் அப்படின்னு வேற சொல்லிட்டார் அவர். ஸோ எதை அவர் ரெஃபர் பண்ணுறார் அப்படின்றதுல நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதிலேயே மூழ்கி இருந்து விட்டு இந்த அறம் பொருள் இதை பற்றிலாம் வந்து, ஏன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 விஷயங்கள். இப்போது திருவள்ளுவருடைய திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ற 3 பால் இருக்கின்றது. அப்போது அந்த அறம் பொருள் இதை ரெண்டுத்தையும் சிற்றின்பத்துக்காக நீ வந்து கெடுத்து விடலையே அப்படின்னு கேட்குறாரு. அது சிற்றின்பம் அப்படின்னு சொன்னதும் வந்து ஒரு குவாலிஃபைடு கொஸ்டினாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்பம் அது வந்து லெஜிட்டிமேட், நியாயமானது, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சிற்றின்பம் மனமகிழ்வை மட்டுமே தரக்கூடிய சிற்றின்பத்துக்காக இதை ரெண்டுத்தையும் கெடுக்காமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த அறம் பொருள் இது ரெண்டு தான் முக்கியம், இன்பம் முக்கியம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்பம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு சின்ன பகுதி சிற்றின்பம். அதைத்தான் சொல்றாரு, சிற்றின்பத்துக்காக இது ரெண்டுத்தையும் நீ கெடுக்காம இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது, காலத்தை அறிந்து தர்மத்தை அறிந்து காமங்களை அந்தந்த காலத்தில் பகுத்து அனுஷ்டிக்க தவறவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. எல்லா வித இன்பங்களையும் நுகர்வதற்கு அப்படின்றது ஒரு காலம் இருக்கின்றது. ஒரு சங்கீதம் கேட்பதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது, இல்லை நடனம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த மாதிரி கலைகள், இது எத்தனையோ விஷயங்கள், இன்பம் அப்படின்றதுல வந்து ஏராளமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அதையெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, தர்மத்துக்கு ஏற்ப, அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டாரு. காலம் அறிந்து தர்மம் அறிந்து அந்தந்த காலத்தில் காமங்களை அனுஷ்டிக்க தவறவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான், நேரங்கட்ட நேரத்தில் எதையுமே செய்யக்கூடாது. அந்தந்த காலத்தில் தர்மத்தின் அடிப்படையில், தர்மம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் எந்த இன்பமாக இருந்தாலும் நாம் துய்க்க வேண்டும். இதைத்தான் வந்து இந்த கேள்வி மூலமா நாரதர் கூறுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தவர் இணைந்திருப்போம். வணக்கம்.